விஜயுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுமா? முறைகேடு செய்யப்பட்ட 100 கோடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம். வரிசையாக மயங்கி விழுந்திருக்கக்கூடிய பெண்கள், வண்டியில் குதித்த வானர கூட்டங்கள், இந்தியா டுடே வெளியிட்ட தலைப்புச் செய்தி, சிரிப்பு காட்டிய சின்ன பகவதி, திடீரென சின்னத்தை மாற்றிய விஜய். என்னதான் நடக்கிறது தாவேகாவில்? இது மாதிரி இந்த அரசியல் சம்பந்தமான தேர்தல் பிரச்சாரங்கள் சம்பந்தமான களத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளையும் வீடியோ ஆதாரங்களையும் தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் ஒரு தலைப்புச் செய்தி. பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இப்போ இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் ஒரு தலைப்புச் செய்தி. விஜயோட வேட்புமனு நிராகரிக்கப்படுமா? ஏன்னா 100 கோடி சொத்துல முறைகேட கணக்கு காட்டப்பட்டிருக்குது. 100 கோடி விஜயோட வேட்பு மனுவில் 100 கோடி முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லா ஊடகங்களையுமே தலைப்பு செய்தி. உயர்நீதிமன்றமே இப்ப இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. உடனடியாக இது விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதாவது மேட்ரு என்னன்னு பார்த்தோம்னா, விஜய் கான்பிடண்டா இருப்போம்னு சொல்லி அவரே கான்பிடண்டா இல்லாம 2 தொகுதியில போய் போட்டிட்டார் இல்லையா? ஏன்னா அவருக்கு எப்பவுமே 2 தான் பிடிக்கும். அப்போ 2 தொகுதியில போட்டிடும் போது பெரம்பூர்ல விஜய் போட்டிடும் போது தன்னோட சொத்து கணக்கெல்லாம் காமிச்சாரு. நான் கரியரோட உச்சத்துல இருக்கிறேன், ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம்னாரு. ஆனா 30 வருஷமா சினிமால இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அவருக்கு 540 550 கோடி தான் சொத்து இருக்குன்னு சொல்லி காட்டினார் இல்லையா? அதெல்லாம் அசையா சொத்துக்கள் சில இருக்குது. அவரோட நிலம், புலங்கள், வீடு அப்படி சொல்லும் போது அசையா சொத்துக்கள் சொத்து கணக்கு காட்டும் போது அதுல பெரம்பூருடைய அந்த வேட்புமனு பட்டியல்ல பெரம்பூர்ல இருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள் சொல்லி 115 கோடி விஜய் கணக்கு காட்டுறாரு. ஆனா அதுவே திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேட்பு மனுவில் பார்த்தோம்னா அதுல 220 கோடி கணக்காட்டப்படுது. இங்க 115 கோடி, அங்க 220 கோடி. அப்ப 2 வேட்பு மனுவுக்கு 2 ஒரே இடத்துல நிக்க போறாரு. ஆனா 2 வேட்பு மனுல கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல சார்டேஜ் விழுவுது. 105 கோடி ரூபாய்க்கிட்ட சார்டேஜ் ஆகுது. அப்போ இவர் ஏதோ ஒரு சொத்து விஷயத்த மறைக்கிறாரு. 100 கோடி ரூபாய் விஜய் மோசடி செஞ்சிருக்கிறாரு, முறைகேடு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெரம்பூரை சேர்ந்த விக்னேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்காளர், பெரம்பூர் தொகுதியோட ஒரு வாக்காளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் புகார் கொடுக்கிறாரு. இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. ஆக்சுவலா இன்னைக்கு விஜயோட விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதுக்கப்புறம் அந்த வழக்கு தள்ளி போடப்பட்டு வழக்கு ஜூன் மாசத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்த வழக்கு இன்னைக்கு பரபரப்பா விசாரிக்கக்கூடிய நேரத்துல நீதிபதி தர்மாகாரி, நீதிபதி அருண்முருகன், இந்த 2 நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரிச்சுட்டு, ஆமா 2 வேட்பு மனுவுக்குமே 100 கோடி ரூபாய் கிட்ட வித்தியாசம் இருக்குது. அப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், வருமான வரித்துறை இந்த வழக்கை உடனடியாக விசாரிச்சு 1 வாரத்துக்குள்ள விளக்கம் என்னன்றது தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது விஜயோட வேட்பு மனுவே நிராகரிக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் நீதிமன்றம் 1 வாரம் டைம் கொடுத்துட்டாங்க. இந்த 1 வாரம் டைம் கொடுக்கல, இது முன்னாடியே நடந்துருந்துச்சு அப்படின்னா அவருடைய வேட்பு மனுவை நிராகரிக்கப்பட்டுரும். ஒருவேளை விஜய் 2 தொகுதியில ஜெயிக்க சான்ஸே இல்லை, அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஒருவேளை விஜய் ஜெயிச்சாலுமே, அவங்க கனவுப்படி ஜெயிச்சாலுமே, இந்த கேஸ்னால பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அவரோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய ஒரு பாதகமா அமையும். ஆனா விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கொஞ்சம் நல்லா பாருங்களேன், ஒரு வேட்பு மனு அதுலயுமே பல வகையான முறைகேடுகள் நடந்துருக்குது. ஒரு இன்கம் டாக்ஸ் கட்டுறது, சம்பாரிச்ச பணத்துக்கு இன்கம் டாக்ஸ் நடிகர் எல்லாம் கட்டுவாங்க, பணக்காரங்க எல்லாம் கட்டுவாங்க. அந்த இன்கம் டாக்ஸ் கட்டுறதுல 15 கோடி ரூபா அதுல ஏடாகூடமா கணக்காட்டி அதுல ஒரு பக்கம் ஒரு அபராதம் விதிச்சிட்டு இருந்தாங்க. கார் வாங்கினாரு, காருக்கு முறைப்படி டாக்ஸ் கட்டல. தன்னை நம்பி வந்த ரசிகர்கள் செத்து போயிட்டாங்க, அவங்கள போய் பார்க்கல. பெத்த பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கல. இப்படி எதுலுமே ஒரு முறையா இல்லாத ஒரு நபரை இன்னைக்கு இந்த பைத்தியக்கார ரசிகர்களுக்கு போய் பின்னாடி போய் அவ்வளோ ஒரு போய் உழுவுறானுங்க. இன்னைக்கு சென்னையில போய் ரோடு ஷோ வராரு. கொஞ்சம் விஜயோட பிரச்சாரத்தை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. டீலிமிட்டேஷன் பிரச்சனை வர வரைக்கும் விஜய் போராடமெல்லாம் இப்படி ஒரு துண்டு பேப்பரை வச்சு பார்த்து படிச்சுட்டு இருந்தாரு. ஆனா என்னைக்கு இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையும் அதை எதிர்த்து திமுக களத்துல இறங்கினாலோ விஜய் அதோட கப்சிப். அதுக்கடுத்து விஜய் எந்த ஒரு இடத்துலயுமே பேசல. வெறும் ரோடு ஷோ மட்டுமே நடத்திட்டு இருக்காரு தவிர விஜய் ஒரு இடத்துல கூட பேசல. ஏன்னா எங்கேயாவது பேசுனா திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டி, ஸ்டாலின் சாருக்கும் எனக்கு தான் போட்டி அப்படின்னு பேசும்போது எங்கேயாவது ஒரு இடத்துலயாச்சும் டீலிமிட்டேஷனை பத்தி பேச வேண்டியிருக்கும், பாஜகவை பத்தி பேச வேண்டியிருக்கும். அப்ப நம்ம ஓனரை பத்தி நம்ம பேச முடியாது, நம்மளோட டைரக்டரை பத்தி நம்ம பேச முடியாது, நம்மளுடைய ப்ரொடியூசரை பத்தி நம்ம பேச முடியாதுங்கிறதுக்காக தான் விஜய் கடந்த 1 வாரமா எங்கேயுமே பேசாம இருக்கிறாரு. அவர் வெளியில வரதே ரேரு, வெளியிலே வரதில்ல. வெளியில வந்தாலும் எங்கேயும் பேசாம அமைதியான முறையில் போயிடுறாரு.
ஆனா இது எதுவுமே இந்த பைத்தியக்கார பசங்களுக்கு புரியாது. இந்த முறைகேட சொத்து கணக்கு காட்டுறதா இருக்கட்டும், அவரோட குடும்ப விவகாரமா இருக்கட்டும், தன்னோட ரசிகர்களே சந்திக்காத நிலையா இருக்கட்டும், இந்த மாதிரி நிலைமைகள் எது இந்த இந்த கிறுக்கு பசங்களுக்கு புரியாது. இன்னைக்கு போய் அத பார்க்க போற ஒரு நடிகனை பார்க்க போறேன், நடிகனை பார்க்க போறேன்னு சொல்லி அப்படி மேல போய் விழுறாய்ங்க. பல பெண்கள் அங்க மயக்கம் போட்டு விழுது. அந்த கூட்டத்துல நெருக்குறானுங்க போட்டு. பெண்கள நாசப்படுத்துறானுங்க. அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பாருங்க. பெண்கள் அந்த நடிகனை பார்க்குற ஆர்வத்துல அதுங்க போதுங்க. ஆனா பின்னாடி இருக்கிறவனுங்க அந்த பெண்கள போட்டு நாசப்படுத்துறானுங்க. அந்த சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாம் ஒரு 15 வயசு, 16 வயசு பொண்ணுங்க தான். அதுங்களுக்கு ஓட்டு கூட இருக்காது. பின்னாடி நின்னு அந்த பொண்ணுங்கள போட்டு இடிச்சு நாசப்படுத்திட்டு இருக்கிறானுங்க. அப்படியே அந்த கூட்டத்துல ஒரு கட்டத்துக்கு மேல வெயில்ல நிண்டு ஏன்னா இவரு ஜோசியக்காரன் சொல்ற டைம் தான் வருவாரு. எல்லா தலைவர்களும் அது காலையில பிரச்சாரம் பண்றாங்க, அல்லது மாலையில பிரச்சாரம் பண்றாங்க. இவரு மட்டும் தான் ஜோசியக்காரன் சொல்ற டைமுக்கு மதிய நேரத்துல பிரச்சாரம் பண்றாரு. அப்ப மதிய நேரத்துல காத்திருந்து, எவ்வளவு நேரம் கழிச்சு காத்திருந்து, அதுக்கடுத்து அந்த கூட்டத்துல நெரிசல்ல இருந்து பல பெண்கள் அங்க மயக்கம் போட்டு விழக்கூடிய ஒரு நிலைமை. சரி கூட்டத்துல வராங்களோ, தண்ணீருக்கான ஏற்பாடு கூட இவங்க செய்றதே கிடையாது. அப்ப பல பேர் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க. சில தற்கூரிங்க அங்க மேல இருந்து அப்படியே குதிக்கிறாங்க. அங்க அங்க பேரிகார்ட் இருக்குது, சாரம் கட்டி இருக்குது. பில்டிங் கட்டுறதுக்காக சாரம் கட்டி இருக்கு. அந்த சாரத்து மேல அவ்வளவு பேர் ஏறுறான். அது சரிஞ்சு விழுந்தா என்ன வருது? கை கால் உடைஞ்சா யார் வருது? அந்த நடிகை வந்து பாப்பாரா? நீ செத்து போனாலே வந்து பார்க்க மாட்டாரு. அவரு யாரு? உன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இல்ல. ஒருத்தன் ஏறுறாங்க, டோல்கேட் மாதிரி இருக்கு. அதுல ஏறி பொத்துன்னு இந்த வண்டியிலே குதிச்சுட்டான். விஜயோட வண்டியிலே குதிச்சுட்டான். அந்த பவுன்சர் புடிச்சு அப்படி தூக்கி எறியறானுங்க. தூக்கி போட்டு எறியறானுங்க. எதுக்கு உனக்கு இந்த கேவலம்? இப்படி ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு இப்படியா போணும்? எவ்வளவு ஒரு இந்த தமிழ்நாடு இந்தியாவுக்கே நம்ம பகுத்தறிவு மாநிலம், இந்தியாவுக்கே முன்னுதாரணமான மாநிலம் நம்ம பெருமைப்படுற நேரத்துல இவ்வளவு ஒரு முட்டாள் கூட்டம் இந்த தமிழ்நாட்டுல இருக்குதா அப்படின்னு நினைக்கும் போதுதான் இங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. அதாவது தந்தை பெரியார் பெரியார் எப்படி அன்னைக்கு மூட நம்பிக்கை ஊறி போன காலம், சாதிய வெறுப்பு ஊறி போன காலம், அந்த சாதிய வெறுப்புக்கும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தந்தை பெரியார் எப்படி அந்த தள்ளாத வயதுல போய் பிரச்சாரம் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குல்ல. மற்ற இந்தியாவோட மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மூட நம்பிக்கையிலேயோ அல்லது சாதிய குளறுபடிகள்லையோ தமிழ்நாடு தனித்துவமா இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த சினிமா மோகத்திற்கு எதிராக நம்ம பிரச்சாரம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த விழிப்புணர்வு ஒரு இயக்கம் ஏற்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு தற்கொலை கூட்டம். இந்த பசங்களுக்கு கொஞ்சமாச்சும் வரலாறுகளை சொல்ல வேண்டியது முக்கியம். நம்ம தமிழ்நாடுனா என்ன, எந்த அளவுக்கு நம்ம மாநில சுயாட்சிக்கு போராடி இருக்கோம், நம்மளோட மொழி உணர்வு எப்படி இருக்கு, நம்ம தமிழ்நாடு கேட்டதுல இருந்து எல்லா விவரங்களையும் இந்த பசங்களுக்கு போதிக்க வேண்டியது முக்கியம். குறைஞ்சபட்சம் இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு நம்ம சொல்றத ஒரு இரு தீர்மானம்னா என்னன்னு தெரியுமா? கலைஞர் இரு தீர்மானம் கொண்டு வந்தாரு. ஒரு சாதாரண நம்ம கேள்விப்படுற இரு தீர்மானம், இன்னைக்கெல்லாம் இருக்க பசங்களுக்கு இந்த இரு தீர்மானம்னா என்னன்னு கூட தெரியாது. இரு தீர்மானத்துக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு சுயமரியாதை கோட்பாடு இருக்கு தெரியுமா? கலைஞர் 1945 காலகட்டத்தில் விடுதலை நாளிதழ் இருக்கு இல்லையா, பெரியாரோட விடுதலை நாளிதழ். அந்த நாளிதழ் பெரியார் ஆசிரியர், கலைஞர் துணை ஆசிரியரா வேலைக்கு போய் சேர்றாரு. பெரியார் தான் கலைஞர் கூப்பிடுறாரு. அப்போ வரும்போது பெரியார் கலைஞர் அன்னைக்கு ஆசிரியரா இருக்கும்போது அந்த புத்தகத்தை படிக்கும் போதோ புத்தகம் எழுதும் போதோ அன்னைக்கு இருக்கக்கூடிய பேப்பர்கள்ல அன்னைக்கு இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல எப்படி வரும் அப்படின்னா, தச்சன் நாற்காலி செய்தான், மீனவன் மீன் பிடித்தான், குயவன் பானை செய்தான், இப்படி சொல்லி எல்லாருமே அவன் இவன் இருக்கும். ஆனா அதோட அடுத்த பேஜ்ல பார்த்தோம்னா ஐயர் பூஜை செய்தார். அப்ப அது என்ன பாகுபாடு? ஐயர் இர் போட்டு பூஜை செய்தார் இரு. ஆனா இங்க தச்சனோ வண்ணான் துணி துவைத்தான், வண்ணானுக்கு இன்னு, அவன் இவன் அப்படின்னு வருது. எதுக்கு இந்த வார்த்தையில இந்த பாகுபாடு எதுக்கு அப்படின்னு சொல்லி கலைஞர் இது அந்த இடத்துல உற்று பார்க்கிறாரு. ஒரு வார்த்தையில கூட ஏன் இந்த சாதிய பாகுபாடு? உயர் சாதியினர் அவர் இவர்னு கூப்பிடுறதும், தாழ்ந்த சாதியினரோ இடைநிலை சாதியினரையோ அவன் இவன் சொல்லக்கூடிய இந்த பாகுபாடு எதுக்கு அப்படின்னு கலைஞர் மனசுல அது வேரூன்றி போனது. வெறும் நம்ம புத்தகத்துல மாத்தினா மட்டும் சரிப்படாது, இதை சட்ட ரீதியா நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப திமுக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அந்த கட்சி போய் பெரிய போராட்டம் நடத்தி முதன்முறையா 15 எம்எல்ஏக்களோட சட்டமன்றத்துக்குள்ள திமுக போய் நுழைறாங்க. அண்ணாவுடைய தலைமையில ஒரு 15 எம்எல்ஏ, அந்த 15 எம்எல்ஏ கலைஞர் ஒருத்தர். அப்ப கலைஞர் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வர்றாரு. ஒரு எம்எல்ஏவா, அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி, காமராஜர் முதலமைச்சர், கலைஞர் ஒரு எம்எல்ஏவா ஒரு தனி தீர்மானம் கொண்டு வராரு. இந்த இரு தீர்மானம் கொண்டு வரணும், எல்லாரையுமே அவர் இவர்னு குறிப்பிடணும்னு சொல்லி கலைஞர் ஒரு தீர்மானம் கொண்டு வராரு. ஆனா அன்னைக்கு இந்த காங்கிரஸ், காமராஜர் தலைமையில இருந்த அன்னைக்கு கக்கன்லாம் அன்னைக்கு முக்கிய அமைச்சர் பொறுப்புல இருந்தாரு, அதை நிராகரிச்சிடறாங்க. இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா நிராகரிச்சாங்க. ஆனா கலைஞரோட மனசுல அது வேரூன்றி போன இருந்த நேரத்துல கலைஞர் அதுக்கடுத்து அவர் ஆட்சி பொறுப்புகிறாரு. 1974 கட்டத்துல கலைஞர் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே கொண்டு வராரு. எப்படி அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டுக்கு சென்னை மாகாணம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எப்படி பெயர் மாற்றம் கொண்டு வந்தாரோ, அந்த மாதிரி கலைஞர் முதலமைச்சரான பிறகு 1974 கலைஞர் இரு தீர்மானம் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராரு. அந்த தீர்மானத்துக்கு பிறகுதான் இனி நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்திலுமே தச்சர் நாற்காலி செய்தார், வண்ணார் துணி துவைத்தார், குயவர் பானை செய்தார், ஐயர் மந்திரம் ஓதினார்,
ஒரு எழுத்துல கூட எங்ககிட்ட பாகுபாடு கிடையாது, எழுத்துல கூட சாதிய வேற்றுமை கிடையாது, எல்லாருமே இங்க சரிசமம், எல்லாருக்குமே சுயமரியாதை உண்டு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இருன்ற வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய போராட்டங்களும் இவ்வளவு பெரிய சட்ட போராட்டங்களும் அங்க இருந்திருக்கு. ஆனா இந்த எந்த ஒரு வரலாறோ இது பத்தின ஒரு துளி அளவு அறிவு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பசங்களுக்கு தெரியாது. அது தெரியாததாலதான் இவனுங்க எல்லாம் இன்னைக்கு நடிகருக்கு பின்னாடி போய் நாசமாயிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த நாசமாவதை இவங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த நடிகர்கள் எந்த அளவுக்கு இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு தாவேகாவினரோட தரப்புல இருந்து ஒரு ஃபேக் நியூஸ் பரப்பப்படுது, ஒரு பொய் செய்தி பரப்பப்படுது. இந்தியா டுடே செய்தியோட ஹெட்டிங்ல விஜய் வந்து நேற்று வந்து சர்ச்சில் போய் மண்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒரு மசூதிக்கு போனார் இல்லையா, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய போட்டோல விஜய் கழுத்துல மாலை போட்டாங்க. அந்த போட்டோ எடுத்து இந்தியா டுடேல ஒரு தலைப்பு செய்தி, அதுல தலைப்பு என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, தி விசில் இஸ் ரோரிங் அக்ராஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடு முழுக்க விசில் சட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே அவங்களுடைய தலைப்பு செய்தியில எழுதினதா, இந்தியா டுடே அவங்களோட மேகசின்ல அவங்களுடைய ஹெட்டிங் பேஜ்ல இது எழுதப்பட்டதா ஒரு செய்தியை பரப்புறாங்க. அதுக்கடுத்து இது உண்மையா அப்படின்னு நம்ம போய் தேடி பார்க்கும்போது, இந்த இவங்களை தற்குறின்னு சொல்றது இதனாலதான். ஒரு போட்டோஷாப் எடிட்டிங் பண்றீங்க, அதுல தேதியை கூடமெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அதுல தேதியை போய் பார்த்தோம்னா 2023 இருக்குது. 2023 வருஷம் வந்த ஏதோ ஒரு புக்ல இருந்து அந்த பேஜை மட்டும், அந்த போட்டோவை மட்டும் மாத்தி இன்னைக்கு தான் கூகுள் ஜெமினி சாட் ஜிபிடி வந்துருச்சுல, அதுல வச்சு எடிட் பண்ணி மாத்திருக்காங்க. சரி, எடிட் பண்ண மூதேவி அந்த தேதியாச்சும் மாத்திருக்கலாம்ல மூதேவி, அதை கூட மாத்தாம எடிட் பண்ணிருக்காங்க. ஏன் இந்த எடிட்லாம் உங்களுக்கு தான் பண்ண தெரியுமா, எங்களுக்கு பண்ண தெரியாதா? இப்ப என் போட்டோவை போட்டு நான் ஒரு எடிட் பண்றேன்னா பண்ணலாம். ஃபாரூக், பேட்டை டிவி ஃபாரூக் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார், தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டரா ஃபாரூக் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்படின்னு சொல்லி இதை இங்கிலீஷ்லயே தமிழ்லயே இந்த மாதிரி யாரோட போட்டோ வேணாலும் போட்டு எடிட் பண்ணலாமடா. அப்ப நமக்கு முன்னாடி ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன, இது உண்மையால நடந்ததா அப்படிங்கிற அந்த பார்க்கக்கூடிய அறிவு கூட அவனுங்களுக்கு இல்ல. அந்த அறிவு இல்லாததாலதான் இப்படி போய் அங்க போய் மயக்கம் போட்டு விழுவுறது, அங்க போய் வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆகுது, சாக்கடைக்குள்ள குதிக்கிறதுன்னு சொல்லி இவ்வளவு மோசமான தற்குறிகள் அலையறாங்க. ஜமாத் உலமா ஒரு அறிக்கை வெளியிடுதுப்பா. ஜமாத் உலமா இன்னைக்கு பாஜக ஒரு பாசிச ஆட்சி செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய மதவாத கோட்பாடுகளை இன்னைக்கு ஆட்சி செய்யறாங்க. ஆகையினால அந்த மதவாத கோட்பாடுகளை, அந்த ஒரு மத வெறுப்புகளை எதிர்க்கக்கூடிய திமுகவுக்கு அவங்களுடைய கூட்டணிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் பேட்ல ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. அதுல அந்த வாசகத்தை மட்டும் தூக்குறாங்க. திமுகவுக்கு அவங்களோட கூட்டணிக்கு வாக்களிக்கணும்ன்றதை அதை எடுத்துட்டு அந்த இடத்துல போயிட்டு எடிட் பண்ணி தாவேகா கட்சிக்கு ஒரு மாற்றத்துக்காக விஜய்க்கு வாக்களிக்கணும், விசில் சின்னத்துக்கு வாக்களிக்கணும் சொல்லி அதை எடிட் பண்றாங்க. அதையும் உண்மை நம்பி 4 வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்றானுங்க. அப்ப இவ்வளவு ஒரு அறிவு இல்லாம அந்த பசங்க இருக்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பகுத்தறிவு பாடம், அவங்களுக்கான ஒரு கல்விக்கான ஒரு வரலாறு கற்பிக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் இவங்களுக்கு எடுத்து போட சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஈஸியா இந்த சினிமா போதில போய் விழுந்துட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு நடிகர்களை இறக்கிட்டு இருக்காங்க. கடைசி இந்த தேர்தலோட கடைசி நேரம் இல்லையா, அதனால நடிகர்களை களத்தில் இறங்கி ஒரு பக்கம் அந்த நடிகர் இந்த விஜய் டிவில ராஜுவா, விஜய் டிவில பிக் பாஸ்ல ஒரு பையன் ஒருத்தன் தான், அவரு வச்சுட்டு அவர் தன்னுக்குள்ள உள்ளுக்குள் விஜயாவே அவர் வாழ்வார். இப்படி விஜய் மாதிரி அப்படி டாட்டா காட்டிக்கிட்டு போற இடம்லாம் விஜய் மாதிரி அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றது. அப்புறம் போதா குறைக்கு இப்ப ஜெய் வந்து இறங்கிட்டாரு. ஏன்னா ஜெய் வந்து பகவதி படத்துல விஜய்க்கு தம்பியா நடிச்சார்ல, அதனால விஜய் பகவதி, இவர் சின்ன பகவதி அப்படின்னு சொல்லி இப்ப பிரச்சாரத்துல இறங்கிட்டாரு. எப்போ பகவதிக்கே இங்க வேலை இல்ல, பகவதியே 2 தொகுதியில தோத்து போவாரு, இதுல நீ சின்ன பகவதி வேற பிரச்சாரம் பண்ணிட்டு இந்த மாதிரி சிரிப்பு காட்டிக்கிட்டு தான் இவங்களுடைய பிரச்சாரத்தோட நிலைமை இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்துல இந்த பசங்களை எப்படி வேணாலும் நம்ம மூலச்செலவு செய்யலாம், இவங்களை என்ன வேணாலும் சொல்லி நம்ப வைக்கலாம் அப்படிங்கிற தைரியம் விஜய்க்கு ரொம்பவே ஊறி போச்சு. அதனால இன்னைக்கு எவ்வளவு ஈஸியா விஜய் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு பாருங்க. எடப்பாடி தொகுதி, சேலம்ல இருக்கக்கூடிய எடப்பாடி தொகுதியில அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி போட்டிடுறாரு, திமுக சார்பில் காசின்னு சொல்லி ஒரு வேட்பாளர் போட்டிடுறாரு, தாவேகா விஜயோட கட்சி சார்பில் அருண்குமாரோ யாரோ ஒருத்தர் போட்டிட்டாரு. கடைசி நேரத்தில் அந்த அருண்குமார் தன்னுடைய வேட்புமனு முழுமையா பூர்த்தி செய்யாம அறகுறையா செஞ்சதால அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுது. தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி, எப்பா உனக்கு 10 பேர் இங்க ஜாமீன் கொடுக்கணும்ப்பா, 8 பேர் தான் இருக்காங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணுப்பான்னு கேட்கும்போது வேட்பாளரை காணோம். வேட்பாளர் அங்க காணா போயிட்டாராம். சின்ன புள்ளல தொலைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட மனைவி வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. அவங்களும் சொல்லி வச்ச மாதிரி 8 பேர் தான் போடுறாங்க. குறைஞ்ச ஒரு 7 பேர் 6 பேர் வச்சு செட்டிங் பண்ணிருக்கலாம், மாத்தி இருக்கலாம்ல. ஆனா அவங்களும் சொல்லி வச்ச மாதிரி 8 பேர் செட்டிங் பண்ணி தாவேகா கட்சியோட வேட்புமனுவே அங்க நிராகரிக்கப்படுது அப்படின்னு ஒரு செட்டிங் ஒன்று போட்டாங்க. அதனால அந்த இடத்துல திமுகவுக்கு போட்டியா அவர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே நிற்கிறாரு. அப்ப திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே போகணும் அப்படின்னு சொல்லி அவர் அதிமுக கூட விஜய் ஒரு மறைமுக கூட்டணியில தான் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. உறுதியாச்சா? இன்னைக்கு அதை மாத்துறாராம். இந்த குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் நம்ம பேட்டை டிவில இன்னைக்கு முதல் நாளே இந்த விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சோம். இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு நாளுக்கு நாள் எல்லாருமே இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட விஜயை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒன்று பேசிட்டாங்கன்னா உடனே அதை சேஞ்ச் பண்ணுவாரு. அதனால அதை சமாளிக்கிறதுக்காக இப்ப விஜய் என்ன பண்றாருன்னா ட்விட்டர்ல ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு. ட்விட்டர்ல வெளியிட்டு இந்த மாதிரி அருண்குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் தான் அவரு. அருண்குமார் வந்து சுயேட்சையா போட்டிடுறாரு, தொலைக்காட்சி சின்னத்துல போட்டிடுறாரு.
நம்முடைய தாவேகா சின்னமான விசில் சின்னம் எடப்பாடியில் முடக்கப்பட்டு விட்டது. ஆகையால் அருண்குமாருக்கு தொலைக்காட்சி சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடப்பாடி தொகுதியில மட்டும் நீங்க தொலைக்காட்சி சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு உருட்டு அரசியல் ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க உங்களுடைய விசில் சின்னம் அங்க முடக்கப்பட்டுச்சா? அங்க உங்களுடைய வேட்பாளர் நீங்க வேணும்னே ஒதுக்கப்பட்டீங்க. உங்களுடைய வேட்பாளர் நீங்களே காணாக்குனீங்க. இதை பத்தி பேசாம நான் என்ன கேட்கிறேன்ப்பா, இந்த இடத்துல உங்க வேட்பாளருக்கு வந்து போதுமான அளவுக்கு அங்க அவருக்கு ஜாமீன் இல்ல, அவரோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுல. இதே கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் ஸ்டாலின் நிற்கக்கூடிய தொகுதியில இது நடந்திருந்தா நேரம் விஜய் நீ என்ன பேசியிருப்ப? உன் வாய்க்கு என்ன பேச்சு பேசியிருப்ப நீ? ஐயோ திமுக ஸ்டாலின் எங்களை பார்த்து பயந்துட்டாரு, சதி செஞ்சுட்டாருன்னு பேசியிருக்க மாட்டேன். இதே சேப்பாக்கம் தொகுதியில் இப்படி நடந்திருந்தா நீ பேசியிருக்க மாட்டேன். திமுக மற்ற அமைச்சர்களை எங்கேயாவது போட்டியிட தொகுதியில இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா நீ நேரம் என்ன பேச்சு பேசியிருப்ப நீ? முதலமைச்சர் சார் பழி வாங்குறீங்களா சார் அப்படின்னு சொல்லி உட்காந்து சொர்ணையெல்லாம் உட்காந்து பேசியிருக்க மாட்டேன். ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமியோட தொகுதியில இந்த மாதிரி இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது, விஜய் வாயை திறந்து பேசல. அப்புறம் பல பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரே ஒரு போஸ்ட் எழுதுறாரு. ஏன்னா இந்த தற்குறிகள் விஜய் நம்பி போகக்கூடிய தற்குறிகள் இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கிறானே தவிர அவன் யாரும் ட்விட்டர்ல கிடையாது. ட்விட்டர்ல யாரும் இல்லாத தைரியத்துல ட்விட்டர்ல வேற எழுத்து மட்டும் எழுதுறாரு. எழுதிட்டு அந்த நபரோட ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு அந்த தொலைக்காட்சி சின்னத்தை ஒரு போட்டோ மட்டும் காட்டிட்டு இதை முடிச்சு அவ்வளவுதான், நான் இதுக்கு பதில் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ விஜய் என்பவர் இவர் பாஜக அதிமுகவோட மறைமுக கூட்டணியில தான் இன்னும் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல தெல்ல தெளிவு அம்பலமாகுது. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய ராகுல் காந்தி பேசுறாரு அதிமுக பத்தி. அதிமுக பாஜக பயன்படுத்தக்கூடிய ஒரு முகமூடி தான் அதிமுக. அதிமுக முதுகுலேறி சவாரி செஞ்சு இந்த தமிழ்நாட்டை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஆள நினைச்சுக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு உள்ள விட்டுறாதீங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி பேசுறாரு. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பேசுறாரு. DK சிவகுமார் வந்துட்டு கர்நாடகால வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு. யார் யாரோ வெளியில இருந்து வரக்கூடியவங்க அதிமுகவை பத்தியும் அதிமுகவை பாஜக பயன்படுத்துறத பத்தியும் பேசும்போது விஜய் இன்னைக்கு வரைக்கும் தன்னோட பிரச்சாரத்துல அதிமுக அந்த வார்த்தையும் வரல. விஜய் வாயில பாஜகன்ற வார்த்தையே வராது. அவர் உண்மையாக பயந்தாங்க பாஜக பார்த்து பயந்துட்டு இருப்பாரு. ஆனா அவர் வாயில இருந்து ஏன் அதிமுகன்ற வார்த்தை வர மாட்டேங்குது? எல்லாரும் அதிமுக பத்தி பேசுறாங்க, விஜய் ஏன் அதிமுகன்ற வார்த்தையை பேச மாட்டாரு அப்படின்னா இதெல்லாம் ஒரு மறைமுக கூட்டணி தான். நீ வெளியில நின்று திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டுகள்லாம் பிரிச்சுட்டு திமுகவை உன்னோட ரசிகர்கள் மத்தியில பெரிய ஒரு வில்லனா சித்தரிச்சு காட்டு, திமுக வாக்குகளை பிரிச்சுட்டா இங்க ஓட்டு அந்தல சிந்தனையா பிரிஞ்சிடும். பிரிஞ்சதுக்கு பிறகு யாருக்குமே இங்க தேவையான அளவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலனா ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சதுன்னா அன்னைக்கு நம்மளாம் ஒன்னா சேர்ந்து கூட்டணி வச்சுக்கலாம். அப்ப யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு இவங்க போட்ட ஒரு பிளான் தான். அந்த பிளானோட வெளிப்பாடாதான் எடப்பாடி தொகுதியிலிருந்து தாவேகா வேட்பாளர் பின்வாங்கி வைக்கப்படுறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடிய விஜய் அதிமுகவை பத்தி வாயை திறக்க பேச மாட்டாருன்னா இதெல்லாம் இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சதிகள். அதனால இந்த பாஜக அப்படிங்கிறது அவங்க அந்த RSS சித்தாந்தம் என்பது இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது அபகரிச்சிடணும், மொத்த வட மாநிலத்தை தூக்கி சாப்பிட்டோம், மீதி இந்த தமிழ்நாட்டை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படிங்கிறதுக்காக ஏதேதோ மாறுவேஷத்துல இந்த தமிழ்நாடு உள்ள வரும்போது அந்த பாஜகவையும் RSSையும் வெறும் அரசியல் ரீதியா எதிர்க்காம சித்தாந்த ரீதியா எதிர்கொள்றாங்க தெரியுமா திமுக. அதனால அந்த திமுகவுக்கும் அவங்களுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இந்த தேர்தலை நம்ம ஒவ்வொருத்தரும் வாக்கு செலுத்தணும். காலையிலேயே போய் வாக்கு செலுத்துங்க. இந்த விஜய் போற மாதிரி சொல்லாத, காலையில எந்திரிங்க சாமி கும்பிடுங்க போய் ஓட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி உண்மையாவே திமுக ஓட்டு போடணும். காலையில எந்திரிங்க, காலையிலே போய் முதல் வேலையா போய் வாக்கு செலுத்துங்க. நம்மளுடைய வாக்குகள் எங்கேயுமே சிந்தாம செதறாம போயிடாம நம்ம அக்கம் பக்கத்துல எல்லாருக்குமே ஒரு நல்ல தெளிவான விஷயத்தை சொல்லி இந்த தமிழ்நாடு பாதுகாக்கப்படணும்னா நம்ம திமுகவுக்கு வாக்களிக்கணும், அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம வாக்களிக்கணும்னு ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லி நம்மளுடைய வாக்குகள் எங்கேயுமே நடிகனை பார்த்தோ மற்ற விருப்பங்களை பார்த்தோ செதறிடாம இந்த தமிழ்நாட்டோட நலன் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருமே திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க வேண்டியது இன்னைக்கு காலத்தோட கட்டாயம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.